இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஇ ரேஷியோ அப்படின்னு என்ன பார்க்க போகிறோம். பிஇ ரேஷியோங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டாக் வந்து சீப்பாக இருக்கா அல்லது காஸ்ட்லியாக இருக்கா அப்படி செக் பண்ணுறது பிஇ ரேஷியோ. நம்மளுக்கு இதனுடைய கான்செப்ட் என்னென்னா இது வந்து நாட் ஃபார் ட்ரேடர்ஸ். அன்னன்னைக்கு ஸ்டாக் விற்று அல்லது ஒரு வாரம் விற்று வாங்கி விற்கிறவங்களுக்கு இந்த பிஇ ரேஷியோ வந்து உபயோகப்படாது. இது யாருக்கு உபயோகப்படும்னா லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் அதுக்கு வராங்கல்ல ஸ்டாக் மாதிரி உள்ளக்க. உதாரணமாக ஒரு கம்பெனியை வந்து 3 வருஷம் அல்லது 5 வருஷம் 10 வருஷம் ஹோல்டு பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து இந்த பிஇ ரேஷியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை செக் பண்ணி தான் மேக்ஸிமம் எல்லோரும் வாங்குவாங்க. பிஇ ரேஷியோ வந்து நம்ம வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, பிஇ ரேஷியோவுடைய கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் வச்சுங்களேன். ஒரு காய்கறி வாங்குகிறோம். அந்த காய்கறி நம்ம என்ன செய்வோம், ஹோல்சேலில் வாங்கி சீப்பாக வாங்கி சந்தையில் வந்து நம்ம வந்து ஹையில் விற்போம். அதுதானே கான்செப்ட்டு. பை லோ செல் ஹை, அதுதான் கான்செப்ட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து பிஇ ரேஷியோ ஹையில் இருக்கும்போது நம்ம வாங்கினோம்னா அது வந்து இறங்கிடும். பிஇ ரேஷியோ லோவில் இருக்கும் பொழுது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக உள்ள கம்பெனி பிஇ ரேஷியோ லோவில் வாங்கினோம்னா அது வந்து டைம் போக அதனுடைய ஃபண்டமெண்டல் கூட பிஇ ரேஷியோ அதிகமாகவும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், எக்ஸிட் பண்ணலாம். அதாவது பிஇ ரேஷியோவுடைய இது என்னென்னா, உதாரணமாக இருக்குல்ல, பிஇ ரேஷியோவுடைய மதிப்பு என்னென்னா 25, அதாவது 20 to 29. இந்த மதிப்பில் பிஇ இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து ஃபேர் வேல்யூன்னு அர்த்தம். ஃபேர் வேல்யூனா அதாவது பரவாயில்லங்கிறது. அதே இது 15 கீழே பிஇ ரேஷியோ வந்து 15க்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து சீப். ஒரு கம்பெனி வந்து 30க்கு மேலே இருந்துச்சு அது வந்து எக்ஸ்பென்சிவ்னு அர்த்தம். அந்த கம்பெனி வந்து பிஇ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது 15 to 25 வந்து ஃபேர் வேல்யூ, 30க்கு மேலே எக்ஸ்பென்சிவு, 15க்கு கீழே சீப். இதுதான் பிஇ ரேஷியோவுடைய கணக்கு. இப்போ நம்ம கணக்கு பண்ணுறது பிஇ ரேஷியோ எப்படி கணக்கு பண்ணுறதுன்னா, ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குல்ல, அதை வந்து அதனோட இபிஎஸ்னால் இயர்னிங் பெர் ஷேர் அது இருக்கும். அது ஒரு மதிப்பு இருக்குது. அதை வந்து டிவைடட் பண்ணு. ஒரு கம்பெனியோடைய ப்ரைஸ் வந்து 100 ரூபா, அதனுடைய டிவைடட் பை இபிஎஸ் வந்து 12 ரூபா இருக்குன்னா இதனுடைய பிஇ ரேஷியோ வந்து 8. இப்படி தான் கணக்கு பண்ணுறது. இப்போ லைவ் எக்ஸாம்பிள் பார்ப்போம்னா, உதாரணமாக நான் வந்து ஸ்கிரீனர் வெப்சைட்டுக்கு போகிறேன். இதில் வந்து லாரஸ் லேப் இருக்குது. லாரஸ் லேபுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து 472. என்ன ஃபார்முலான பிஇ ரேஷியோடைய ஃபார்முலா என்னென்னா, பிஇ ரேஷியோடைய ஃபார்முலா வந்து ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ். ஓகே, இதுதான் ஃபார்முலா. இதை நம்ம எடுத்துட்டாக்கா நம்ம வந்து பிஇ ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து நான் ஸ்கிரீனருக்கு போகிறேன். இப்போ லாரஸ் லேபு இருக்குல்ல, அந்த இது செக் பண்ணுறேன். 472 ரூபா அந்த ப்ரைஸு. இபிஎஸ் டிவைடட் பை இபிஎஸ் வந்து இருக்குப்பா. இபிஎஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட இபிஎஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மணி கண்ட்ரோலு, ஸ்கிரீனரு, கூகுளில் போனால் கூட ஈஸியாக எடுத்துடலாம். இபிஎஸ் ஆஃப் லாரஸ் லேப், இபிஎஸ் ஆஃப் டிசிஎஸ் போட்டாக்க வந்துடும். இப்போ வந்து இதை நம்ம வந்து இப்படி டிவைட் பண்ணுறது 2.98. 472 டிவைடட் பை 2.98, அதாவது 3, 187. இதனுடைய லாரஸ் லேபுடைய வந்து
பி ரேஷியோ பாருங்கள், நான் கரெக்டாக இங்கே பாருங்கள் 187 கரெக்டாக. அப்போ என்ன சொல்லுது இதனுடைய லாரஸ் லேப் என்ன சொல்லுதுன்னா, லாரஸ் லேப் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போ இதை வந்து லாங் டேர்முக்கு வாங்கலாமா அப்படின்னாக்கா வாங்கக்கூடாது. ஏன்னா இது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இது வந்து 30க்கு கீழே. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இது கீழே வந்து வச்சுக்கங்களேன், பி ரேஷியோ இந்த இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாக்கா இந்த வருது பாருங்கள் 5, அதாவது 1 இயர் பி. 1 இயர் வச்சாக்கா வந்து 1 இயர் இது வந்து மீடியன் பிங்கிறது 62 இருக்குது. அப்போ மீடியன் பி வச்சா கூட நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் இருக்குது. இப்படி தான் நம்ம செக் பண்ணுறது. இதே நம்ம வந்து ஹெச்சிஎல்க்கு வரும். இன்னொரு கமெண்ட் செக் பண்ணலாம். ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் எப்படி செக் பண்ணுறது பி ரேஷியோ. இதனுடைய ப்ரைஸ் வந்து 1512 டிவைடட் பை இபிஎஸ் 57.2 26. அப்போ நான் பாருங்கள், ஹெச்சிஎல் டெக்னாலஜி வந்து இங்கே ஸ்டாக் பி இப்போ 26 இருக்கா. ஹெச்சிஎல் டெக்னாலஜி வந்து ரொம்ப ஃபேர் வேல்யூவாக இருக்குது, அதாவது வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. இதை நம்ம வந்து லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணாங்க ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி தான் அது. ஹோல்ட் பண்ணாக்க நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் 2 நல்ல இதில் வெல்த் கிரியேஷன் ஜெனரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேயா. இது வந்து லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு வந்து பல பேராமீட்டர் இருந்தாலும் அதில் ஒரு பேராமீட்டர் தான் பி ரேஷியோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.